இன்னொரு அப்பளம் வைமா. பொரியல் பொரியல் கொஞ்சம் வை. என்ன ஊருக்கா? மாங்காய் ஊருக்கா? அது வை. திங்கிறது விழுந்த வாய்க்கு போறாடா. மற்ற விஷயத்துல இந்த அறிவு இருக்கணும். ஆரம்பிச்சுக்காரு. நீ போன திறந்து இதே தான் பாரு. எங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு. பிள்ளைக்கு திங்கிற சொல் கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க. 2 வயசாச்சு, ஒரு வேலை வெட்டி போறானா அவன் வக்காலத்து வாங்குற நீ. இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா. போடுறேன்ப்பா. பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கான், என்ன கேட்டுட்டு இருக்கான் பாரு. இப்ப அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு? பச்சை புள்ள தானே. இப்ப வந்து அவனை வேலைக்கு போன்னு வரட்டுனா எப்படி? அவனை பச்சை பிள்ளைன்னு நீ நினைச்சிட்டு இருக்க. நேற்று சந்து முனையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கேன். முந்தா நாள் தியேட்டர் வாசல் ஒரு பொண்ணோட பேசிட்டு இருந்தேன். ஆனா நீங்க வேற, அவனுக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாதுங்க. ஏதோ அக்கா தங்கச்சி மாதிரி யதார்த்தமா பழகிருப்பான். எல்லாத்தையும் உங்களை வரை நினைச்சுக்கிட்ட அப்படி. உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடவா? போட்டுக்கிறேன்டா போட்டுக்கிறேன். இவனை பத்தி உனக்கு தெரியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு நாளைக்கு 4-5 பேர் வயிற்று போயிட்டு வாசல் வந்து நிக்க போறாங்க. அப்படி யாராவது வந்தா நீ விசாரிச்சு பாருமா. சத்தியமே என் பேர் சொல்ல மாட்டாங்க, அப்பா பேர் தான் சொல்லுவாங்க. என்னடா 5 மணி வரைக்கும் காலேஜ்ல இருந்துட்டு வர? நீ ஒழுங்கா பாடம் படிச்சியா? ஒண்ணுடா, நீ கிளாஸ் எடுத்தது பூரா லேடிஸ். கிளாஸ்ல கரெக்டா பண்ணிட்டு ஜாலியா அப்படியே உட்காந்து. இல்ல, எழுத்து வீட்டுக்கு புதுசா ஒருத்தர் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுல ஒரு 16-17 வயசுல ஒரு சின்ன கிளி இருக்கும் போல இருக்கு. அதான் காலையில இருந்து பாத்துட்டு இருக்கிறேன், கண்ணிலே சிக்க மாட்டேங்குது. நீ கூலிங் கிளாஸ் போட்டிருக்கும் போது எனக்கு டவுட்டா. நல்ல கிளியா? நீ பாத்தியா? என்னடா ஏத்து விட்டியா பாத்துட்டு இருக்கீங்க? புதுசா குடி வந்திருக்காங்களே, பொண்ணா வச்சிருக்கா? எப்படி அவளை கரெக்டா சொல்ற? இல்லன்னா எந்த பார்வை பார்க்க மாட்டீங்களா? யாராவது ஜிப்பா போட்டு செம்மீனேசன் மாதிரி? அட, அந்த ஆள் ஏதோ இந்தி பண்ணிட்டு போல இருக்கு. அநேகமா அந்த ஆள் பொண்ணாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் பக்கத்துல ஒருத்தர் நீர வண்டி ஆட்டம் மீசு வச்சிருக்கானே, அது அந்த இந்தி பண்ணிட்டுக்கு அப்பான்னு நினைக்கிறேன். பொண்ணு என்ன கலரு, என்ன சைஸ், தேருமா தேராதா? யாரா இவன்? நாங்களும் இன்னும் பொண்ணை பார்க்கல, அதுக்குதான் தவம் இருக்கிறோம். நிக்கிறீங்க புடிங்க புடிங்க. இன்னைக்கு பூரா வராது போல இருக்கு. இன்னும் பார்த்த புண்ணியம் இல்ல. பேசாம உங்க வீட்டுக்குள்ள போவோம். அங்கிருந்து ஜன்னல் வழியா பார்த்தா நல்லா அங்க நடக்கிறதெல்லாம் தெரியுங்க. கரெக்டா கரையார் வரைக்கும் நமக்கு இந்த ஐடியா வரல பாத்தியா? வா 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 வா. நட நட. மறக்காத டே. சரியாவே தெரியல. இதுல எல்லாம் ரொம்ப வைக்கானமா இருப்பான். ராஜேந்திரா, பழனிசாமி ரொம்ப கொடுத்து வச்சவன்டா. ஃபிகர் மட்டும் நல்லா இருந்தா போதும். வேலை வெட்டி வேற இல்லையாச்சா, ஜனட்டு எப்பவும் உட்கார்ந்துக்குவான். டே போதுண்டா, நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத. ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். நீ வேலைக்கு போறத விட்டுற போறேன், இவன் காலேஜுக்கு போறத விட்டுற போறான். விவசாயத்தை வண்டிக்காரனா இருப்பான் போல் இருக்கு. நேரங்காலம் கிடையாதா? எனக்கு வர எரிச்சலுக்கு பதட்டப்படாத. எப்படி இருந்தாலும் நம்ம பார்க்கத்தான் போறோம். கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான். ஆனா லேட் ஆன ஒண்ணு தெரியுமோ, எப்படி இருந்தாலும் ஃபிகர் நல்ல ஃபிகரா தான் இருக்கும். வந்துருச்சு. என்ன புறப்படாது காலைல இருந்து இப்படி உட்காந்துட்டு போய் காஃபியா சாப்பிட்டு வருவோமா? காபி என்னடா காபி? காலையில உட்காந்துருக்கு, நான் ஆளை பார்க்கல. காபி ஆமா காபி. ஏண்டா தாண்டியமா போயிட்டு வரலாமா? ஆளை பார்க்காம நான் வரமாட்டேன். எப்ப வர்றது, எப்ப நாம பாக்குறது? பாப்போம் பாப்போம். பழையபடி 3 வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு. ஏண்டா டேய், அவங்க 2 பேரையும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல? ஏன் நான் அவங்களை சேர்த்தேன்? ஏன்பா ராஜேந்திரா, நீ ஏதோ எம்புள்ள கூட சேருனா கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசு கூட சண்டைக்கு வந்தானே. நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட? இவங்க வராதுன்னு சொல்லல? நடந்த வெளியே 2 பேரும். நீங்க 2 பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தெல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க. எப்படி செவனையும் வீட்டுல படுத்து கிடக்குறான். கடைசியில பேரு
என்னன்னா என் பிள்ளையோட சேர்ந்தது நீங்க 2 பேரும் கெட்டு போயிட்டு ஊர்ல எல்லாம் சொல்றாங்க. இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து பாருங்க, அப்புறம் தெரியும். ஏண்டா அவங்க 2 பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நான் வீட்டுல தாம்மா படுத்து கிடந்தேன், அவங்கதான் வந்து இங்க சேர்ந்தாங்க. பாத்தீங்க வேலைக்கு தண்டை சொடுக்கிட்டு ஊரை சுத்திட்டு அலையிறான். ஒரு வேலை வெட்டி போறது கிடையாது. இவனுக்கு திருஷ்டி ஒரு கேடா. துப்புடா நடந்து உட்காரு. ஏண்டா டேய், ரேஷன் கடைக்கு போய் ரேஷன் கூட வாங்கிட்டு வர கூடாது? அது கூட நானே செய்யலாம். அந்த வெயில்ல போய் 1 மணி நேரம் கீழே யார் நிப்பா? நீயே போயிட்டு வா. வெயில் என்ன கரஞ்சா போயிடுவ? பெரிய கலெக்டர் பிள்ளை, சாதாரண வாட்ச்மேன் பிள்ளை தான்டா நீ. சரி விடுங்க, ஒண்ணு கண்ணு கெட்டு வச்சிருக்கான். அவன் ஏன் வெயில போக சொல்றீங்க? நீங்க தான் ஒரு நட போயிட்டு வாங்களேன். நீ இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவனை கெடுத்து வச்சிருக்க. அவன் என்ன சின்ன பிள்ளையா? தடிமாடு மாதிரி வாழ்ந்திருக்கான். அவனுக்கு என்ன திருஷ்டி வேண்டி இருக்கு? பாருங்க, அவன் என்னதான் பெரியவனா வளர்ந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் பச்சை குழந்தைதான். அதாவது குழந்தை குட்டி இல்லாத வீடு இந்த ஏரியாவுல 7-8 இருக்கு. நம்ம குழந்தை ரோட்ல குறுக்கு மறுக்குமா போகும்போது அவங்க எப்படி எல்லாம் விரிச்சு பாக்குறாங்க தெரியுங்கிற. அதுக்காக தாங்க நான் திருஷ்டி சுத்தி போட்டேன். அம்மா நேரமாச்சு, நான் ரேஷன் கடைக்கு போன கொஞ்சம் காடை கொடு. சரிம்மா, காடுக்குள்ளேயே பணம் இருக்கு, போயிட்டு சீக்கிரமா வந்துடு. ஏன்டி ரேஷன் கடை தெரியாத எப்படி போக? 4 பேருக்கிட்ட விசாரிச்சா போய். என்ன இது? நான் ஒரு எதுக்கு 4 பேர்கிட்ட விசாரிக்கணும்? நானே உங்க பொண்ணு கூட போய் ரேஷன் கடை நானே காட்டி நானே ரேஷன் வாங்கி கொடுத்து கூட இருந்து நான் கூப்பிட்டு வரேன். நீங்க என்னடி கம்பி பேசுன இருக்கும், போயிட்டு சீக்கிரமா வந்து போயிட்டு வரேங்க. போலாம். சரிங்க, பத்திரமா நான் கூப்பிட்டு வரேங்க. வாங்க, பத்திரமா வாங்க. பார்த்து ஏன் சார் என்ன? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ மறந்து வச்சுட்டோம் போலக்கு. போய் கார்டு எல்லாம் இருக்கு, கார்டுக்குள்ள பணம் இருக்கு, வேற என்ன? எல்லாம் சரியா இருக்குங்க, நம்ம புறப்படலாம். ரேஷன் வாங்க போறேன். நடக்கட்டும். எங்கம்மா வெயில்ல கிளம்பிட்டேன்? ரேஷன் வாங்கிட்டு இருக்கா? எனக்கு கடை தெரியாது, அப்ப உங்களை கூட்டிட்டு போறேன். ஓஹோ, ஏமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போய் வாங்கிட்டு வர்றத விட நீங்க வாங்கிட்டு வந்துடலாமே. கரெக்ட் சார், நான் கூட அதான் நினைச்சேன். அப்புறம் அவங்க ஏதோ ஊர் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போலக்கு, அதான். ஊர் சுத்தி பாக்குறதுல அந்த மாதிரி சம்மர் டைம்ல கிளம்ப கூடாது, ஈவினிங் டைம்ல தான் கிளம்பணும். பாய், யூ டூ ஒன் திங். இந்த வேலையை நீங்க செய்து பெற்றேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிற? நானும் அதே தான் சார் நினைக்கிறேன். Correct. Thank you. Okay, come on, Rama, come on. நம்ம வீட்டுக்கு ரேஷன் வாங்க சொன்னதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டோமே. இப்ப அடுத்தவங்க வீட்டுக்கு ரேஷன் வாங்குறத பார்த்தா அப்ப தோலை உடிச்சிருவானே. என்னடா பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். சும்மா நடுவில் நிற்கிறது? சும்மாதான். வீட்டுக்கு போடா. நீங்க போங்க, நான் அப்புறமா. நீ வீட்டுக்கு போ. நீங்க போங்க, நான் அப்புறமா பின்னாடி போய்க்கிறேன். சொல்லிட்டே இருக்கேன்ல, போடா. இப்ப என்ன அண்ணாமத்தை கிடைச்ச போட்டுட்டானப்பா? எல்லாரும் பாத்திருக்கீங்களா? அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பங்கு வேணும், அவ்வளவுதானே? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சுக்குவான். எங்க போயிடு, எடுப்பா, கையில அள்ளி போடு. என் பையன் தான் பாத்துருக்கான், அவனுக்கு ஒரு பங்கு போடு. போடுப்பா, இன்னொரு கை போடு. நானும் தான் பாத்துருக்கேன், எனக்கு ஒரு பங்கு போடு. உன்னால 1 கிலோ அரிசி எனக்கு லாபம். வீட்டுக்கு வந்து சேரு. என்ன பழனிசாமி, ஒரே சோக கீதமா நின்றுட்டு இருக்கீங்க? ஒரு 25 ரூபா பணம் இருக்கா? பணமா? எதுக்கு? அரிசி வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் போச்சு, எல்லாம் பிரிச்சுட்டாங்க. அரிசி போயிடுச்சா? 25 ரூபா கொடுக்குறியா? தர்ற விஷயத்த சொல்லுங்க. வா சொல்றோமா. சீர்கட்டுக்கு என்ன வைத்தியம்னு நான் என்ன அம்மா போய் கேட்டு விட்டுங்களா?
உங்க அம்மா கிட்ட என்னத்தப்பா போய் கேக்குறது? என்ன வைத்தியம்னு எனக்கு தெரியும். சீர்திருத்த குணப்படுத்தணும்னா ஒரு கழுதை வேணும்ப்பா. அது யாரு போய் கொண்டு வர்றது? கழுதையா? கழுதை வச்சு என்னங்க பண்றது? கழுதை காதை கீறி 4-5 சொட்டு ரத்தம் எடுத்துக்கணும்ப்பா. 2-3 சொட்டு நெத்தியில தேய்க்கணும். ஒரு சொட்டு பால்ல விட்டு கலந்து கொடுக்கணும். கழுதை மூக்க நல்லா கெட்டியா புடிச்சுக்கணும்ப்பா. தப்புன்னு விடணும். அந்த காத்து இந்த புள்ள முஞ்சில படணும். சீர்திருத்தத்துக்கு இதான்ப்பா நல்ல வைத்தியம். பழனி சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன், எப்படியாவது கழுதையை பிடிச்சிட்டு வாங்க சார். கழுதை எங்க போய்? ப்ளீஸ் சார், பப்பினா எனக்கு ரொம்ப உயிர். இந்த மாதிரி நேரத்துல நீங்க உதவி பண்ணா லைஃப்ல உங்களை மறக்கவே மாட்டேன். ஏமா பெரிய பிரச்சனை பேசுற? நீ கேட்டு பழனி ராஜா மாட்டேன் சொல்ல போகுது. ஏராசா சரி போயிட்டு வரேன். போய் கழுதையை பிடிச்சிட்டு போயிட்டு வரேன். சும்மா நையின்னு நெச்சரிக்கை பண்ணிட்டாங்க. நம்ம கழுதை வராது. அந்த குழந்தைக்கு உடம்பு சௌரியம் இல்லைங்கிறதுக்கா என் கழுதையை கேக்குறீங்களா? வேற எங்கேயாவது போய்க்கிறாங்க, போங்க. டேய் பாவண்டா, அந்த குழந்தை உடம்பு சரியில்லாம படுத்திருக்கிறத பாக்குறதுக்கு பரிதாபமா இருக்கு. 2 சொட்டு ரத்தத்துல கழுதை உயிரா போயிட போகுது. உடனே கொண்டு கொடுத்துருந்தா ப்ளீஸ். இங்க பாருங்க பழனிசாமி, உங்களுக்கு அந்த பொண்ணு மேல லவ்வா இருக்கலாம், அதனால அந்த குழந்தை உங்களுக்கு பெருசா இருக்கலாம். எனக்கு என் கழுதை தான் பெருசு. வேணா அந்த காது இருக்கிற இடத்துல வைத்தியம் பார்க்கறதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் கொடுத்துறேன்டா. எவ்வளவு தருவீங்க? ஒரு 5 ரூபா கொடுக்குறேன். எதுக்கு? கடலை பொரி வாங்கி சாப்பிடுறதுக்கா? 25 ரூபா கொடுத்தா கழுதை மேல கை வைங்க, இல்ல இடத்த காலி விட்டு போய்கிட்டே இருங்க. 25 ரூபாயா? அநியாயத்து கேக்குறடா. ஒரு 15 ரூபா தரனே. பாத்தீங்களா? 25 ரூபா கொடுங்க, இல்ல இடத்த காலி விட்டு போங்க. தயவு செஞ்சு சொல்றேன், போங்க. மனுஷங்க வேலை பார்க்க விடுங்க, போங்க. சரி கொடுக்குறேன். எப்ப? கழுதை கொண்டு கொடுக்குறேன். என்னடா கழுதையை பிடிச்சிட்டு நினைக்கிறேன்? ஐயோ என் மான மரியாதை எல்லாம் போகுது. வீட்டுக்கு வாடா, வீட்டுக்கு வாடா, உன கவனிச்சுக்கிறேன். வாடி. ஏண்டா வேலை வெட்டி இல்லாம சுத்தரையும் சாப்பாடு போட்டா